ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் சண்டே ஈவினிங். சண்டே ஒரு 4:30 பக்கம் ஆயிடுச்சு எல்லா வேலையும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. யூஸ்வலாக சண்டே பார்த்திங்கன்னா வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எப்போவுமே விட சண்டே வந்து அதிகம் தான். பட் வந்து நம்ம லீவுன்னு தான் நினைப்போம். பட் வந்து சண்டே தான் நமக்கு அதிகமான வேலையாக இருக்கும். ஏன்னு பார்த்தா காலையில் ஏந்திரிக்கணும். நம்ம சண்டே லீவுன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் ஏந்திருப்போம். அதே மாதிரி தான் லேட்டாக ஏந்திரிச்சு கொஞ்சம் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்து நான்வெஜ் சமைக்கணும். அன்றைக்கி வாங்கிட்டு வந்து சமைச்சி சாப்பிட்டு அதெல்லாம் கழுவி வச்சு க்ளீன் பண்ணுறதுக்குள்ள ஒரு 4 o'clock ஆயிடுச்சு எனக்கு இன்றைக்கி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் டீக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வறுக்கி தான் நான் டீக்கு வச்சுருந்தேன். இது ஏதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தங்கச்சி ஊருக்கு போயிருந்தா, ஊட்டி போயிருந்தா. ஸோ ஊட்டிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தா. இந்த இயர் வந்து நாங்கள் போகல ஊட்டிக்கு. ஸோ தங்கச்சி மட்டும் தான் போயிருந்தா. ஸோ நான் அவட சொல்லி இந்த ஒரு 1 kg வரைக்கும் வாங்கிட்டு வான்னு. இந்த டைம் இந்த குட்டி குட்டி வரைக்கும் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி டீக்கு வந்து பாப்பாவுக்கு வந்து வறுக்கி தான் கொடுத்தேன். நாங்கள் சின்ன வயசில் வறுக்கி எப்படி சாப்பிடுவோன்னு பார்த்தீங்கன்னா பால் அம்மா டீ போட்டு கொடுப்பாங்க. அதில் ஒரு 3 வரைக்கும் 4 வரைக்கும் அதில் போட்டு ஊற விட்டுட்டு நல்லா ஊறின பிறகு ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிடுவோம். அதே பழக்கத்தை பாப்பாவும் சரி என் பையனும் சரி கொண்டு வந்திருக்காங்க. எப்போ நான் டீ போட்டு வறுக்கி கொடுத்தாலும் பசங்க 2 பேருமா அந்த டீக்குள்ளேயே அந்த பால்குள்ளேயே போட்டுருமா அப்படின்வாங்க. ஸோ நான் பால்குள்ளேயே போட்டு ஊற விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஸ்பூன் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. நான் வந்து டீக்கு வந்து தட்டை முறுக்கு தாங்க தொட்டுட்டு சாப்பிட்டேன். எத்தனை பேருக்கு இது பிடிக்கும்னு சொல்லுங்கள். டீயோட எதாவது காரமாக ஒன்று நம்ம வந்து அதை இது பண்ணி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் இருக்கும். இந்த இனிப்பு காரம் 2மே செம்மையாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் தட்டை தொட்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். மதியானம் வச்ச மட்டன் கிரேவி அப்படியே இருந்தது. ஸோ வந்து சப்பாத்தி போட்டுக்கலான்னு மதியானம் சாதமும் கொஞ்சம் லைட்டாக ஒரு கிண்ணத்தில் இருந்தது. ஸோ அதனால் சப்பாத்தி போட்டுக்கலாம் சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன். சப்பாத்தி போட்டு முடிக்கிறதுக்குள்ளே ஏன்டா அப்பான்னு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு பயங்கர சூடாயிடுச்சு. கரெக்டாக லீவ் விட்டு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற நேரத்தில் வந்து வெயில் அதிகமாக தெரியுது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 34 அதாவது டெம்பரேச்சர் காமிக்குது வீட்டுக்குள்ளே. எப்படா வெளியே வரேன்னு ஒரு 6:30க்கெலாம் உள்ளே போய் ஒரு 1 hour ஆயிடுச்சு நான் சப்பாத்தி போட்டு வெளியே வரத்துக்குள்ளே. போதும் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு வந்து நாளைக்கு ஸ்கூலுன்றதுலாம் ஒரு 8 o'clock பக்கமாக சப்பாத்தி போட்டு மட்டன் கிரேவி வச்சு கொடுத்தா பாப்பா சாப்பிட்டா செம்மையாக இருக்குமா. சப்பாத்தி சாதத்தை விட சப்பாத்தி சூப்பராக இருக்குமான்னு சொன்னால் ஹோம் ஒர்க் வேறு கொஞ்சம் அப்படியே பெண்டிங் இருந்தது. அதெல்லாம் ஜாலியாக ஒரு 1.5 month என்ஜாய் பண்ணிட்டா. இப்போ போகிற நேரத்தில் உட்காந்து ஹோம் ஒர்க்கெல்லாம் எழுதிட்டு இருந்தால் சார் பரவாயில்ல கொஞ்சம் கம்ப்ளீட் ஆகலன்னா பரவாயில்ல நாளைக்கு மேம்கிட்ட சொல்லிக்கணும்னு சொல்லியாச்சு. நானும் ஒரு 8 o'clock பக்கமாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நாளைக்கு காலை எப்படி 5:30 பக்கம் எழுந்திரிக்கணும். எப்போவுமே நமக்கு வந்து லீவ் டைமில் வந்து நல்லா சீக்கிரம் எழுந்திரிச்சிருவோம். பட் ஸ்கூல் டைமில் நமக்கு அந்த தூக்கம் நல்லா தள்ளிட்டு போகும். நாளைக்கு அப்படி தான் ஆயிடுதா என்னன்னு தெரியல. இன்றைக்கெல்லாம் நான் இன்றைக்கி வரைக்கும் நான் சீக்கிரம் எழுந்திரிச்சேங்க. 5:30க்கே எழுந்திரிச்சிட்டேன். பட் நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரில. 6 o'clock ஆகும் என்னன்னு தெரில. சரி இருந்தாலும் அலாரம் வச்சு எழுந்திரிக்கணும். பாப்பாக்கு நாளைக்கு காலையில் டிஃபன் லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணல. அதனால் கிச்சனையும் நல்லா க்ளீனாக பண்ணி வச்சுட்டு பார்த்தா அப்புறம் நாளைக்கு காலையில் எழுந்து வந்து பார்க்கணும். நீட்டாக தான் நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல. ஸோ அதனால் கிச்சன் ஸ்லாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு பார்த்தேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.